என்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மேஷராசி நேர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்க, என்னதான் ஏன் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் இப்படி பிரிச்சுக்கலாமா. அந்த கார்த்திகை மாதம் நான் சொன்ன மாதிரி நவம்பர் 17 இருந்து டிசம்பர் மாசம் 15 தேதி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு அப்ராக்சிமேட்டா. இதுல டிசம்பர் மாசம் வரைக்கும் முதல் 15 நாட்கள் ஒரு மாதிரியான பலாபலனையும் அடுத்த 15 நாட்கள் ஒரு மாதிரியான பலாபலனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பெரிய பிளானட் என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் குரு இது வரைக்கும் அதிச்சாரமா இருந்தாரு. 4ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணி இடம் மாறலாம், வீடு மாறலாம், வண்டி மாறலாம்ன்ற மாதிரி மூலக்குள்ள உட்காந்து பயங்கரமா குடைச்சல கொடுத்திருப்பாரு. நிறைய உடைமைகள் வாங்கப்பட்டிருக்கும், நிறைய பேர் போன் எல்லாம் வாங்குவேன்னு சொன்னீங்க, அந்த மாதிரியான வாய்ப்பு எல்லாம் வந்திருக்கும். இப்போ என்ன அப்படின்னா திரும்ப எகைன் 3ஆம் இடத்திற்கு போய் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ண போறேன். பயங்கரமான ஒரு தொலை தொடர்பு கிடைக்க போகுது. ஷேர் டிராவல் நிறைய பண்ண போறீங்க. கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம் வரக்கூடிய காலமாகத்தான் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. அலைச்சல்ல அனுகூலமா சும்மா போறதுக்கும் ஏதோ ஒரு காரியத்தோட போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சோ அலைச்சலுமே ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய அலைச்சலாக இருக்க போகிறது. இளைய சகோதரம் என்று சொல்லக்கூடிய இல்ல உங்களுக்கு யாராவது தம்பி மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லவே எல்லாம் நடக்க போகிறது. ஓகே, இது குரு இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சு இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது வரைக்கும் ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு. 21ஆம் தேதி வரைக்கும் உங்களை அடிச்சுக்க முடியாது. அல்டிமேட்டா இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு. இந்த என்னதான் 8ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருந்தாலுமே குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால பெரிய கடுப்பலன்கள் எதுவும் வரப்போறது இல்ல. அதுவும் இந்த கார்த்திகை மாசம் ஆரம்பிக்கும் போதே என்ன ஆக போகுது அப்படின்னா ராசிநாதனோட சேர்ந்து 5ஆம் வீட்டு அதிபதி. இதை நான் இன்னும் கொஞ்சம் சூச்சகமா சொல்வேன். என்ன தெரியுமா, பஞ்சமாதிபதியும் ராசியாதிபதியும் சேரக்கூடிய தனம் அப்படின்றது பயங்கரமான ஒரு பெயர் புகழை கொடுக்கக்கூடிய தன்மையை மேஷராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான வாய்ப்பை கட்டாயமாக உண்டு பண்ணி கொடுக்கும். நீங்க செலிபிரிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. எங்க மேடம் நாங்க சினிமாலாம் இருக்கோம், நாங்க சும்மா ஏதோ உங்க வீடியோ பார்த்துட்டு லைக் போற ஆட்களா இருக்கோம்னீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. உங்க வீட்டுல இருந்தீங்கன்னா உங்க தெருவுல இருந்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு முக்கியஸ்தரா தெரிவிங்க. ஒரு 4 பேருக்கு இது வரைக்கும் உங்களை பார்த்து குட் மார்னிங் சொல்லலாம் போனாங்கன்னா இனிமே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. வாக்கிங் போகும்போது கூப்பிட்டு நல்லா இருக்கீங்களா கேட்பாங்க. இதுதான் செலிபிரிட்டி யோகம், வேற ஒண்ணும் இல்ல. கூப்பிட்டு உங்களுக்கான உயர்வை கொடுத்து உங்களுக்கான மதிப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை கார்த்திகை மாதம் யாருக்கு மலர காத்திருக்கிறது, மேஷராசிக்காரர்களுக்கு மலர காத்திருக்கிறது. ஒரு 21ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாசம் 21ஆம் தேதி, இப்ப கார்த்திகை ஒரு 5-6 தேதியில் எடுத்துக்கோங்களேன். நான் உங்களுக்கு புரியறதுக்காண்டி இங்கிலீஷ் மாதம் சொல்றேன். 21ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயும் போயிட்டு தனுசு வீட்டில் அமர்ந்திருப்பார். அப்ப ராசிநாதன் தன்னுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது பண ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அது உங்களுடைய பாக்கியம் வீடு வேற. அப்ப தந்தை மூலமாக சில அனுசரணைகள் அனுகூலம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா மிஸ்டர் புதன் அவர் என்னதான் 3க்கும் 6க்கும் உடையப்பட்டவராக இருந்தாலும் நான் டெக்னிக்கா தான் பேச போறேன், புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் உட்காந்து திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்தா புரிஞ்சிடும். புதன் என்ன பண்ண போறாருன்னா மிதன் அப்படியே கன்னி வீடு, திரும்ப துலாம் வீடு, திரும்ப விருச்சிக வீடுன்ற மாதிரி அவருடைய நகர்ச்சியை கொண்டு வர போறதுனால நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. படிப்பு அப்படின்ற இடத்துல சூப்பரா படிக்க போறீங்க. அது யாரா இருந்தாலும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அமைப்புல மாறப்போகுது. வித்யாஸ்தானம் மேலோங்க போகிறது. உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்படியே வரப்போகுது. சும்மா நீங்க சாதாரணமா இருந்தா கூட திடீர்னு இந்த கையால் படக்கூடிய இந்த அஸ்தம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடு, திடீர்னு ஒரு கோலம் போடுறது, திடீர்னு ரங்கோலி போடுறது, திடீர்னு பெயிண்டிங் பண்றது, ஒரு மாதிரி கைவினை பொருட்கள் மூலமா செய்யறதுன்ற மாதிரி உங்களுடைய ஹாபிஸ் எல்லாம் திரும்ப அப்படியே ரீகால் பண்ண போறீங்க. இது வரைக்கும் என்னடா வாழ்க்கை இப்படி ஓடிட்டே இருக்குன்ற தன்மையெல்லாம் மறைஞ்சு எனக்கு நான் வாழ்றதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்வேகத்தை மிஸ்டர் குரு கொடுப்பாரு. அது உங்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு தெளிவையும் ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கும். சோ இந்த தடவை என்ன ஆகுது அப்படின்னா இல்லத்தரசிகளுக்கு சூப்பரா இருக்க போகுது. யாருக்கு, மேஷராசியில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு. ஓகே, சுக்கரனுடைய பொசிஷனுமே ஓரளவுக்கு உச்சமா இருந்த சுக்கரன் அப்படியே இந்த பக்கம் கிளம்பி உட்கார்ந்து செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன். எதுக்கு எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா எடுத்து 8ஆம் இடத்துல சுக்கரன் இருந்தது. எப்பவுமே 2-8 இடங்கள் இயங்குது அப்படின்னா வருமானத்திற்கான திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே சமயம் வரவுக்கேத்த செலவும் ரெடியா இருக்கும். சோ இந்த தடவை மேஷராசிக்காரர்களுக்கு வருமானமும் வரும், அதற்கேத்த செலவும் வரும். சோ கூட்டி கழிச்சு பொது பலனா டக்குன்னு நச்சு ஒரு 4 விஷயம் சொல்லுங்க அப்படின்னா இந்த தடவை உங்களோட வித்தியாசம் அதிகரிக்க போகிறது. சூப்பர். ராசிநாதனுக்கு 2ஆம் வீட்டுல கண்டிப்பாக பணம் வரக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. 3வது விஷயம், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மன தெளிவு கிடைக்க போது, கிளாரிட்டி கிடைக்க போது. உங்களுடைய ஹாபிஸ் எல்லாமே நீங்க ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. இது வரைக்கும் விட்ட விஷயங்கள்லாம் நீங்க திரும்ப தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு ஆன்லைன்ல படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா குரு வக்ரமாயி திரும்ப மிதுன வீட்டுக்கு போவாரு. மிதுனத்துல இருந்து டைரக்டா யாரை பார்ப்பாரு, ராகுவை தான் பார்ப்பாரு. அப்ப ராகு எல்லாமே ஆன்லைன் மூலமா பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்ப ஆன்லைன் மூலமா படிக்கிறது, ஆன்லைன் மூலமா சில விஷயத்த கத்துக்கிறது, நிறைய ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்றது அப்படின்ற மாதிரி இந்த தடவை நீங்க எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க. அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சு அதன் மூலமாக சில விஷயங்கள் நடக்கும். இன்னும் அதெல்லாம் இல்ல எங்களுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப தூரம் என்ன மாதிரி ஆளா இருந்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்க.
எப்படியாவது பர்ஸை காலி பண்ணியே ஆகணும்னு செவ்வாய் கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. அதனால அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நடக்கும். அதுவும் 9ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமரும்போது பாக்கியம் கிடைக்கும். அப்படின்னா அவங்க சொல்லுவாரு, வீட்டுக்காரு போனா போது பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி அப்ரூவல் கொடுத்துருவாரு. சோ பிரச்சனை இல்ல. சோ ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக சில விஷயங்கள் மேற்கொள்ளுதல், ஆடை ஆபரண சேர்க்கை. சுக்கிரன் வந்து செவ்வாயோட சேரும் போது 2ஆம் வீட்டு அதிபதியும் 1ஆம் வீட்டு அதிபதியும் ஒண்ணுக்குள் இயங்கும் போது தனக்கான விஷயங்கள் மேற்கொள்வார்கள். அப்ப சுயம் சார்ந்து சில விஷயங்கள் இருக்கும். அப்ப சுக்கிரன் எல்லாம் ஆடையை குறிக்கக்கூடிய ஆளா வருவாரா. திரும்ப இங்க இருந்து வர புதன் போய் அங்க உட்கார் 4ஆம் இடம் எல்லாம் சொக்கா தான். அதனால நிறைய பேருக்கு இந்த தடவை புது ட்ரெஸ் எல்லாம் வாங்குவீங்க. வாங்கின கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் ஆஃபர்ல வாங்குவீங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த தடவை வந்து 20% டிஸ்கவுண்ட் 30% டிஸ்கவுண்ட். தீபாவளி எல்லாம் முடிஞ்சு 2-3 மாசம் ஆச்சுன்னா பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும் கிடைக்கும். அதனால இந்த தடவை கார்த்திகை மாதம் உங்கள் வாழ்வியலில் உங்களுக்கான கலக்கங்கள் போகக்கூடிய மாதமாகத்தான் இனிதை பிறக்க காத்திருக்கிறது. சூப்பரா இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு. நீங்க படிக்கிற மேஷராசிக்கார குழந்தைங்களா இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னா ரொம்ப நல்லா படிக்க போறீங்க. நான் சொன்ன மாதிரி வித்யாஸ்தானம் வழுக்க போகிறது. சும்மாவாவது நான் தான் லீடர் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அப்படி தலைமைத்துவமா வந்து நிக்க போறீங்க. ஸ்டாண்டர்டா நிக்க போறீங்க. சூரியனுடைய செவ்வாயுடைய சேர்க்கை அமையப்பெறக்கூடிய தன்மையில வளரும் போதே அந்த குழந்தைக்கான கான்பிடன்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஆளுமை திறன் அதிகரிக்கும். சோ படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. யாரெல்லாம் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்களோ, அதுவும் மெக்கானிக்கல் ஃபீல்ட் இருக்கீங்களோ, ஆட்டோமொபைல் ஃபீல்ட் இருக்கீங்களோ, ஐடி சம்பந்தப்பட்ட ஃபீல்ட் இருக்கீங்களோ, ஈசின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம் சம்பந்தப்படக்கூடிய படிப்பு படிக்கிறீங்களோ, அவர்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் போது தாறுமாறு தர்பாவா இருக்கும் போது இது வரைக்கும் வச்ச அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிடுவீங்க. அரியரே வராம இந்த தடவை கிளியர் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு படிப்பு சூப்பரா இருக்க போகுது. ஓகே, நீங்க 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களா இருந்தா இந்த கார்த்திகை மாதம் கனவுகள் எல்லாம் பூர்த்தியாக போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இணையோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே வந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. இந்த தடவை கார்த்திகை மாதம் உங்களுடைய கனவுகள் பலித்தமாகும். இது வாங்கணும் அது வாங்கணுன்ற மாதிரி உங்களுக்கான ஒரு கனவு இருந்திருக்கும்ல. எப்பயுமே அபிலாஷைன்னு சொல்லக்கூடிய இடம் தான் 11ஆம் இடம். குரு வந்துட்டு திரும்ப வக்ரமாயி தான் ராகுவை பாக்குறான்ற போது கொஞ்சம் செலவு ராகு மூலமா வரணும்ன்ற போது நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த ஆசைப்பட்ட மாதிரி வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளை டிசம்பர் மாசம் கண்டிப்பா 1ஆம் தேதியிலேயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ டிசம்பர் 1ஆம் தேதி கொஞ்சம் உங்களுக்கான விஷயத்த வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான். அது எதுவா இருந்தாலும் சரி, அது போனு இல்ல அது வந்து காரு, அது ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பிடிக்கணும். உங்களுக்கான ஒரு ஆசை இருக்குல்ல. சாதாரண ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது ஆசையா இருந்தாலுமே இந்த தடவை நிறைவேறும். சோ ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த வயது ஒத்தவர்களுக்கு இருக்கிறது. ஓகே, நீங்க 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய மேஷராசி ஆட்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த தடவை ஜாக்பாட். பொருளாதாரத்துல அதீத வளர்ச்சி கிடைக்க போகுது. யாரை எங்க எப்படி வைக்கணும்ன்ற கிளாரிட்டி கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மன தெளிவு கிடைக்கும். அதை தாண்டியும் கம்யூனிகேஷன் அதிகரிக்கும். நிறைய டிராவல் பண்ணுவீங்க. கோவில் குளமா சுத்துவீங்க. நிறைய வந்து பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். ஒரு தன்னிறைவா இருக்கும். ரொம்ப பெருசா போன மாசம் 2 மாசம் இந்த கவலை எல்லாம் மாறி ஜெயிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கை வரும். ஏன்னா ராசிநாதனே அதற்குரிய 2ஆம் இடத்துல இருக்கும் போது தன்னம்பிக்கை பிறக்கும். இல்ல என்னன்னா 1, 5, 9 3மே இயங்குது இந்த தடவை. அந்த மூல திரிகோணங்கள்லாம் இயங்கும் போதெல்லாம் சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போது மேஷராசிக்காரர்களுக்கு. 60 வயது தாண்டிய மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உடல்நிலையில் கவனம் தேவை. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் திரும்ப 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அடிவயிறு முழங்கால் கிட்ட பிரச்சனையை உண்டாக்குவார். நிறைய பேருக்கு முழங்கால் வலி வரலாம். முழங்கால் வலி, முட்டி வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு கழுத்து சுளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வயதுல எல்லா வயது மேஷராசிக்காரும் கொஞ்சம் த்ரோட்டும் கழுத்தும் இந்த தடவை பாத்துக்கணும். அதே மாதிரி பேக்ல L1 L2 சின்ன பிரச்சனை, சின்ன வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இந்த மாதம் வந்து இருக்கும். நானும் இருக்கேன்னு காட்டணும்ல, அதனால இந்த மாதம் அதெல்லாம் இருக்கும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகளோடு இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. சரி, ஓகே, இந்த கார்த்திகை மாதம் இவ்வளவு நல்லா இருக்கு. என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் எனக்கு எல்லாமே கிடைக்கும். நிறைய குருமார்களுடைய ஆசை கிடைக்கிறதுனால நிறைய இந்த தடவை மேஷராசிக்காரர்கள் ஆல்மோஸ்ட் முருகனை பிடிச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. அதுவும் எஸ்பெஷலி பழனிமலை முருகனும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. இந்த தடவை நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னா நிறைய மேஷராசிக்காரர்கள் யானை பார்ப்பீர்கள். யானை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? நிறைய யானை பாக்குறது, யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குறது, இல்ல ஒரு கோயிலுக்கு போனா அங்க போய் யானை கிட்ட வந்து இது பண்றது, ஒரு யானை சார்ந்த ஒரு பேக் எடுத்துட்டு போறது அப்படின்ற மாதிரி யானை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த தடவை கண்டிப்பாக மேஷராசிக்காரர் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா குருவோட அருளாலும் திருவோட அருளாலும் நீங்க நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரி நடப்பதற்கு நான் உன் கூடயே இருக்கேன் பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இது இருக்கும். சோ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை யானை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.